ரொம்ப ப்ரெஷரோட இருக்கக்கூடாது, ரொம்ப அழுத்தம் என்கிட்டலாம் யாரும் கொடுக்கக்கூடாது, நான் எளிமையா இருக்கணும், என்னை என்னுடைய சுதந்திரமா என்ன இருக்க விடுங்க என்று சொல்லக்கூடியவர்களாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து ஏற்கனவே நடந்த சம்பவங்களையே இவங்க மனதில் ஓட்டிக்கிட்டே பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தவறுக்கு இவர்களே தவறு செய்து அந்த தவறையே மனசுல போட்டுட்டு அதையே ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் வந்து தலைவனா இருக்கணும், நான் தான் ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குனவனா இருக்கணும், என்னாலதான் இந்த விஷயம் நடக்குது, எனக்கு பாராட்டுகள் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி குணமுடையவர்களாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஆச்சாரியர் சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், ஒவ்வொரு ராசிக்கான குணாதிசயங்கள் எல்லாமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். மேஷ ராசிக்காரர்கள் தான் இப்படிதான் இருப்பாங்க, ரிஷப ராசிக்காரர்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு முன்னோட்டம் நமக்கு தெரியும். இப்ப பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாவே ஜெயலலிதா அம்மாவை தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய கம்பீரம், அவங்களுடைய தைரியம், இதுதான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமான குணாதிசயங்கள் என்ன, அவங்களுக்கான பிறப்பின் நோக்கம் என்ன இந்த பிறவியில அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எங்களுக்காக நீங்க சொல்லுங்க. முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம், மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம். இவங்க வந்து பிறந்ததுக்கான காரணம் என்னன்னு நம்ம தேடி பார்த்தோம்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எனக்கு புகழ், அந்தஸ்து, உயர்வு, என்னை முதன்மைப்படுத்தணும், நான் தலைமை ஏற்கணும் அப்படின்ற ஒரு குணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த சென்ற பிறவில இதெல்லாம் கிடைக்கல, இந்த பிறவில அது கிடைக்கணும். நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்பட்டோம்னா அதுக்காகவே பிறப்பு கொடுப்பாரு கடவுள். அப்போ அதுக்காகவே நீ பிறந்துட்டுவான்னு சொல்ற மாதிரி அடுத்த பிறவியே நமக்கு அதுக்கே அமைச்சு கொடுப்பார். அதே போல அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பிறந்ததுக்கு என்னை முதன்மைப்படுத்தணும், நான் வாழ்வில் வந்து என்னை தலைமை ஏற்க வைக்கணும், நான் மற்றவங்களுக்கு வழிகாட்டணும், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக அஸ்வினி நட்சத்திரர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அது அவங்களுடைய பொது குணமாவே இருக்கும். ஓகே சார். அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லுங்க சார். ஏன்னா பொதுவாவே வந்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா அவங்க தரணி கட்டி ஆழ்வாங்க அப்படிங்கிற ஒரு பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கான குணாதிசயங்கள், பிறப்பின் நோக்கம். ஈஸியா மற்றவங்களை கவரக்கூடியவர்களாக பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. உடனே அவங்களுக்கு வந்து அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தினாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு ஆனது தேங்கிக்கிட்டே இருக்கும். அன்பு செலுத்துவதற்கு யாராவது வருவார்களா, என்கிட்ட பாசமா யாராவது பேசுவாங்களா, பாசமா என்கிட்ட பழகுவாங்களா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக பரணி இருப்பாங்க. அவங்களுடைய வீக்னஸே அதுதான். அவர்கள் வந்து சரியான விதத்துல எனக்கு அன்பு கிடைக்கல, என்னை புரிந்து கொள்ளல, இந்த பிறவிலியாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிறப்பெடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ அன்புக்கு அடிமையானவர்கள், அன்புக்காக இயங்கக்கூடியவர்களாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அதாவது அவங்களுக்கு வந்து சில சில அதாவது ஒரு ஒரு அவமானம், அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு அசௌகரியம், இதெல்லாம் எதிர்த்து நான் என் வாழ்க்கையில நான் யாரை நிரூபிக்கணும், என்னுடைய குடும்பத்துல நான் வந்து ஒரு பெரிய அளவு முன்னேறணும், மற்றவங்க சமூகத்துல என்னுடைய பேரை நான் நிலைநாட்டிக்கணும், நான் ஒரு பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அடையணும்ன்ற ஒரு உள்ளுக்குள்ளேயே அந்த வெந்துகிட்டே இருப்பாங்க. அப்படின்ற குணமுடையவர்களாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து எதிர்காலத்தை பத்தி கவலையை விட இப்போ நிகழ்காலத்தில் நான் ஆனந்தமா இருக்கணும், ஒரு எதுவுமே வந்து ஒரு மகிழ்ச்சியா பயணிக்கணும், ரொம்ப ப்ரெஷரோட இருக்கக்கூடாது, ரொம்ப அழுத்தம் என்கிட்டலாம் யாரும் கொடுக்கக்கூடாது, நான் எளிமையா இருக்கணும், என்னுடைய சுதந்திரமா என்ன இருக்க விடுங்க என்று சொல்லக்கூடியவர்களாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அது கிடைக்கும் பொழுது அவர்கள் அதுக்காக தான் பிறப்பெடுத்திருப்பாங்க, அது கிடைச்சாலே அவங்க ஆனந்தம் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க. மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு அடிப்படையாக நடக்கக்கூடிய, அதாவது சரியான விதத்துல கல்யாணம் நடக்கிறது, சரியான நேரத்துல குழந்தை பிறக்கணும், சரியான நேரத்துல இவர்களுக்கு வேலை கிடைக்கணும். அப்போ எனக்கு எல்லாருமே சராசரி மனிதருக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும், அதெல்லாம் கிடைச்சாதான் நான் நிம்மதி அடைவேன்னு சொல்லக்கூடியவர்களாக மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அதை நோக்கியே பயணிப்பார்கள் சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சொத்து தேடுதல்,
வீடு மனை வாகனம் இதுல ஆவல் கூடியவர்களாக இருப்பார்கள். அதை நோக்கியே பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஒரு ரசனை உடையவர்களாக இருப்பார்கள். அது சார்ந்து இப்போ ஒரு வீடு கட்டினா கூட ஒரு ரசனையை கட்டுறது, ரசனையோட எதிர்பார்ப்பது, இவர்களுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை உருவாக்கி கொள்வது, இதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்லலாம். ஓகே. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க சார். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு அதிகாரம் செய்வது இவர்களுக்கு பிடிக்காது. தன்னை யாராவது ஒருத்தர் அழுத்தம் கொடுத்தாங்கன்னா பிடிக்காது. எல்லாரும் சமம் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனக்கு யார் ப்ரெஷர் கொடுத்துட்டா நான் அவங்களை எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது சமநிலையை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க. பூச நட்சத்திரக்காரர்கள் ஏற்கனவே நடந்த சம்பவங்களையே இவங்க மனசுல ஊட்டிக்கிட்டே பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தவறுக்கு இவர்களே தவறு செய்துட்டு அந்த தவறையே மனசுல போட்டுட்டு அதையே ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ பெரிய எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரிய விஷயத்துக்காக எதிர்பார்த்து அது சரியான விதத்துல கிடைக்காத பொழுது அதில் மன சோர்வடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை குறைத்துக் கொள்வது சிறப்பு. அவர்களுக்கு தேவையானதே அதுதான். நிறைய எனக்கு எதிர்பார்ப்புகளை உருவாக்கி அதனால பலவீனம் அடையக்கூடியவர்களாக இருப்பதனால அதை குறைத்துக் கொள்வது சிறப்பு. ஓகே சார். ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க. ஆயிலி நட்சத்திரக்காரர்களும் நான் தலைவனா இருக்கணும், நான் தான் ஒரு விஷயத்தை உருவாக்குனவனா இருக்கணும், என்னாலதான் இந்த விஷயம் நடக்குது, எனக்கு பாராட்டுகள் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி குணமுடையவர்களாக ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. எனக்கு முக்கியத்துவம் கொடுங்க, என்னாலதான் அந்த விஷயம் நடந்தது அப்படின்றதுல அவங்க உள்ளுக்குள்ளேயே அதை நோக்கியே பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு திருப்தி அடைவாங்க. ஓகே. மகம் நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க சார். மகம் என்பது பாசம். பாசம் வேணும், எனக்குன்ட்டு ஒருத்தர் வேணும், ஒரு அன்பு வேணும். அது அவருக்கு தேவையான அந்த அன்பு பாசம் கிடைச்சிட்டா என்ன வேணாலும் கொடுப்பேன், எதை வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தேவை பாசத்திற்காகவே இந்த பிறப்பு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே. பூரம் நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க சார். பூரம் நட்சத்திரக்காரர்கள் அதாவது உள்ளுக்குள்ளேயே சில விஷயத்த நான் சாதிக்கணும், சில விஷயத்த செஞ்சு காட்டணும், சொல்றதை விட செயல்ல காட்டணும். அந்த செயல் திறமையை காட்டும் பொழுது மற்றவர்கள் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும் அப்படின்ற ஒரு குணம் கொண்டவர்களாக பூர நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அதை நோக்கியே பயணிப்பார்கள் சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க. உத்திர நட்சத்திரக்காரர்கள் புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, புதுமையை விரும்புவது, மகிழ்ச்சியை விரும்புவது, ரொம்ப பிரஷர் இல்லாத வாழ்க்கையை நகர்த்துவது, ரொம்ப அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை கொண்டு செல்வது, எப்போதுமே யதார்த்தமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை நோக்கியே பயணிப்பாங்கன்னு சொல்லலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க சார். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சுபகாரியங்களே எங்களுக்கு கிடைக்கல, எங்கள் குடும்பத்தாருக்கு இதெல்லாம் மறுக்கப்பட்டது, எங்கள் குடும்பத்துல சில பாதிப்புகள்லாம் ஏற்பட்டது, இதெல்லாம் கிடைக்கணும், இது எனக்கு சரியான நேரத்துல சரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பேரு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், சுபகாரியங்கள் எல்லாம் எங்க குடும்பத்துல மேல மேல நடக்கணும், அதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு வந்தவங்களாங்க இருப்பாங்க. அதை நோக்கியே பயணிப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க சார். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சுகபோக வாழ்க்கையை அது எதிர்ப்பு, நான் என்னுடைய நியாயமான ஒரு கோரிக்கையை தானே கேட்கிறேன்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சில விஷயங்களும் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அவர்களும் வீடு மனை வாகனம் சொத்து ரீதியான விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பை வளர்த்து கொண்டு அதை நோக்கியே பயணிப்பாங்கன்னு சொல்லலாம். ஓகே. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நான் எளிமையா இருப்பேன், எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க கூடாது, என்ன யாரும் ப்ரெஷரும் கொடுக்க கூடாதுன்ற இவங்களும் அந்த குணமுடையவர்களாக இருப்பார்கள். சமமாக ஒரு சபையில இருக்கன்னா சம உரிமை கொடுக்கணும். அவங்க ஒருத்தருக்கு பெரிய பாராட்டும் ஒருத்தருக்கு சாதாரண ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது, எல்லாம் சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்ற ஒரு கொள்கை உடையவர்களாக இருப்பார்கள். அதை நோக்கியே பயணிப்பார்கள் சொல்லலாம். அடுத்து விசாக நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க சார். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொண்டே இருப்பாங்க. ஒரு பந்து எப்படி ஒரு செவுத்துல அடிச்சா எப்படி ஃபோர்ஸா வருதோ, நான் சின்ன எஃபர்ட் போடுவேன், எனக்கு பெரிய அளவு ஒரு நன்மை கிடைக்கணும்ன்ற ஒரு எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள். பெரிய எஃபர்ட்டை எதிர்பார்த்து மனதுல ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதை குறைத்துக் கொள்வது இவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். ஓகே சார். அடுத்து அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களும் ஒரு முதன்மை பெறுவது, தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது, தன்னை ஒரு தலைவனாக நிர்ணயித்துக் கொள்வது, தன்னுடைய புகழ் எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்லலாம்.
கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க சார். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். என்கிட்ட ஒரு அன்பு குடுத்துட்டாங்க, என்கிட்ட ஒரு பாசம் காமிச்சுட்டாங்க. அதனால நான் அவங்களுக்கு எத வேணாலும் குடுப்பேன் அப்படின்ற ஒரு அந்த மாரி ஒரு குணம் கொண்டவர்களாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அததான் இந்த பிறவில அவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே சொல்லலாம். சார். அடுத்து மூல நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க மூலம் சார். நட்சத்திரக்காரர்களும் உள்ளுக்குள்ளேயே சில கவலைகள், சில ஏக்கங்கள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நம்ம சாதிச்சு காட்டணும், வென்று காட்டணும். நமக்கு நடந்த ஒரு சோகத்தை, நமக்கு நடந்த ஒரு இயல்வினை நான் வென்று ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான விஷயத்த செஞ்சு காட்டணுன்ற ஒரு உள்ளுக்குள்ளேயே வெந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக மூல நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க சார். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விளையாட்டு பிள்ளை போல, ஒரு குழந்தை போல, அது எதையுமே சொல்ல முடியாத, அது ஒரு பெரிய எதிர்கால சிந்தனை இல்லாமல் இப்ப சமீபத்துல அதாவது எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சாதாரண விஷயம் எல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கணும், ஒரு சந்தோஷமான ஒரு ஆனந்தமா நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதை நோக்கியே பயணிப்பார்கள் சொல்லலாம். ஓகே. அடுத்து உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களும் இவர்களுக்கும் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படையாக கிடைக்க வேண்டிய சுபகாரியங்கள் எல்லாம் தடுக்கப்படுவது, சுபகாரியங்கள்லாம் நடக்காமல் இருப்பது, இதெல்லாம் எங்க குடும்பத்துல நடக்கணும், எங்க குழந்தை பேரு, திருமணம், இதெல்லாம் சரியான நேரத்துல கிடைக்கணும், வேலை ஒழுங்கா கிடைக்கணும், இது இது எப்போ கிடைக்கும்ன்ற ஒரு ஏக்கத்தோட செல்லக்கூடியவர்களாக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் சொல்லலாம். ஓகே. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க. இவர்களும் அந்த சுகபோக வாழ்க்கையை தேடிக்கொள்வது, ஒரு எனக்கு ஒரு தனியா ஒரு வாகனம் இருக்கணும், தனியான ஒரு வீடு இருக்கணும், என்னுடைய அந்தஸ்து மேல மேல உயரணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே தேடிக்கிட்டு இருப்பாங்க. அது கிடைக்கும் பொழுது திருப்தி அடைவார்கள். ஓகே. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க சார். அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் தரக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அது ஒரு பெரிய தவறா இருக்காது, அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் ஒரு முக்கியம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதையுமே யதார்த்தமா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்தை பெரிதாக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். சமமாக எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும்ன்ற ஒரு கொள்கை உடையவர்களாக இருப்பார்கள். அது கிடைக்கும் பொழுது சரியான நிம்மதி அடைவாங்கன்னு சொல்லலாம். ஓகே. சதயம் நட்சத்திரக்காரர்கள் பத்தி சொல்லுங்க சார். சதயம் என்பதும் அவர்களும் பிரம்மாண்டத்தை விரும்பக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. பெரிய எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெரிய ஆசைகள் கொண்டவர்களாக இருப்பார்கள். பெரிய எதுவுமே வந்து என்ன வேணாலும் நான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு மனக்கவலை அற்றவர்களாக இருப்பார்கள். எதையுமே சவாலாக எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக எதை வேணாலும் இழப்பேன், எவ்வளவு வேணாலும் இழப்பேன், எனக்கு ஒரு எது கிடைச்சாலும் பெருசா கிடைக்கணும்ன்ற ஒரு அந்த உருவத்தை உருவாக்கி கொள்வாங்கன்னு சொல்லலாம். ஓகே. பூரட்டாதி நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க சார். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் வந்து ஒரு தலைமை பண்பை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். தலைமை ஏற்கக்கூடியதை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதுலையுமே இறங்கி போயிடக்கூடாது, நான் என்னுடைய அந்தஸ்து குறைஞ்சிடக்கூடாது, என்னுடைய கௌரவம் குறைஞ்சிடக்கூடாது, நான் எதுலையுமே எனக்கான புகழ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், நான் தான் முதன்மை பெறணும் அப்படின்ற ஒரு குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதையே தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க சார். உத்திரட்டாதி நட்சத்திரங்காரர்கள் ஒரு பாசம் காட்டிட்டா, ஒரு அன்பு காட்டிட்டா, அவங்களுக்காக நான் எதை வேணாலும் கொடுப்பேன், அவங்களுக்காக கஷ்டப்படுவேன், அவங்களுக்காக நான் என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு குணம் கொண்டவர்களாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் சொல்லலாம். ஓகே. அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பத்தி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பழிவாங்கக்கூடிய எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளேயே வெந்துகிட்டு இருப்பாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதற்கான விஷயத்த செஞ்சிருவாங்க. அப்போ காத்திருந்து ஒருவரை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அதை நோக்கியே அவர்கள் பயணிப்பார்கள் என்று சொல்லலாம். ஓகே சார். 27 நட்சத்திரக்காரர்கள் குணாதிசயங்கள் வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். உங்களோட தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வாராகி டிவியை தொடர்ந்து பாருங்க. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா.